ஐயா 1.5 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடி காங்கிரஸின் பொதுக்கூட்டத்தில் எங்களுக்கு தேவை அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி ஆல்மோஸ்ட் 2 மாதம் முடிஞ்சு. யார் சார்? ராகுல் காந்தியா? கூட்டம் போட்டு முடிச்சு செல்வ பிறந்தகை சாரா? செல்வ பிறந்தகை சார் அதெல்லாம் கேட்டுருப்பாரு, கனவுல கூட கேட்க மாட்டார். அதெல்லாம் எப்படி ஒருத்தருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தா அதை படிப்பார், அதே மாதிரி செல்வ பிறந்தகை அறிவாலயத்துலேருந்து என்ன தகவல் வருதோ அதை மட்டும்தான் சொல்லுவார் அவர். இந்த கேள்வியை கேட்டாலும் யூபிஐ பார், மாபிஐ பார், காப்பிஐ பார், சம்பந்தம் இல்லாமல் முக ஸ்டாலின் உத்தரப்பிரதேசத்திலே போட்டிட்டார் முதல்வர். முத்ரா போர்ட் அங்கே இருந்து தான் இந்தியா முழுவதும் போதை வருது. தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு தலைவர் சார்? என்ன பண்றாரப்பா அவரு? 2.0, 3.0, 4.0, ஓஹோஹோ ஓஹோன்னு ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரு. நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதை ஏளனம் செய்தார்கள்னு அதெல்லாம் நினைவு வச்சிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய நினைவு சக்தி கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் பேசினதெல்லாம் ஒவ்வொன்றா பேசினா இப்போ என்ன ஆகும்? சகோதரர் ஆளு சானவாஸ் கொஞ்சம் படித்தவர் அப்படிங்கிறதுனால கடைசியில் பார்த்தா வக்கீலாக இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக பாயிண்டடாக பேசுவாங்கன்னு பார்த்தா கற்பனை இடத்துல கதாசிரியர் மாதிரி பேசிட்டு போகிறாங்க. சகோதரர் அலீம் அல் புகார் இங்கே வந்துட்டு அதிமுக 4ஆக உடைந்து விட்டது, 5ஆக உடைந்து விட்டதுன்னு அடித்து வீசிட்டு போகிறாரு. இங்கே ஒரே ஒரு வாய்ப்பு, கருணாநிதி போஸ்டர் ஓட்டினவர் தான் இன்றைக்கி முக ஸ்டாலினுக்கும் போஸ்டர் ஓட்டணும். முக ஸ்டாலின் போட்டணும் சார், அதே ஒரு உதயநிதி கொட்டணும், அதே உதயநிதி கொட்டணும், இன்பநிதி கொட்டணும். அந்த பக்கம் காங்கிரஸில் நேரு கோட்டினவர் இந்திரா காந்தி கோட்டணும், இந்திரா காந்தி கோட்டினவங்க ராஜீவ் காந்தி கோட்டணும், ராஜீவ் காந்தி கோட்டினவங்க ராகுல் காந்தி கோட்டணும். ஜனநாயகத்தில் மன்னராட்சி ஆதரிப்பவர்கள் போய் ஒரு பலம் வாய்ந்த கொடின்னு நம்ம எத்தனை நாள் பேசிட்டு இருக்க போகிறோம்? இங்கே ஊழல் அங்கே ஊழல் அப்படின்னு புலம்புறது அர்த்தம் இருக்கு. சிஎம்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வருத்தப்பட்டதில் காரணம் இருக்கு. ஏன்னா அதோட விளக்கம் தான் அவங்களுக்கு பிடிக்கல. கேட்கும்போது காதில் தேன் வந்து பார்த்துருக்கு. ஏன்னா சிசின்னு கேட்டே பழகிட்டாங்கல்ல, சிசின்னு 2 சி வந்தோடனே ஒரு 2 சி வருது போல் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க போல் இருக்கு. என்ன அதனால் இந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணி என்ற அறிவிப்பு வந்தவுடன் இந்த மன்னராட்சி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கோல்மால் குடும்பத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்கள், இந்த குடும்பத்தினரை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும், தமிழகத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர் அனைவரும். The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. டாக்டர் ஸ்ரீவமாஸ் வெல்னஸ். உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. ஐயா தலைப்பை சமாளிப்பாரான்னு வச்சிங்க. ஆனால் இப்போ மரியாதைக்குரிய சகோதரர் திமுகவை சார்ந்தவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் வள்ளலார் சொன்ன ஞாபகம் வருது. அதோட தொடர்ச்சியாக ஒரு குரல் சொல்லான்னு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னாரு. கூட்டணி பற்றி பேச்செல்லாம் எழுதும்போது நானும் பயந்து நடுங்கினேன் என்று முக ஸ்டாலின் சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து போச்சு. இப்போது சமாளிப்பாரான்னு கேட்டு கடைசியில் எங்களுக்கு பயமில்லை எங்களுக்கு பயமில்லைன்னு தானே சொல்லிட்டு போகிறாரு. அதாவது வரலாறு ரொம்ப முக்கியம். எதிர்க்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் இருந்த பொழுது எடப்பாடியாரை எவ்வாறு சந்தித்தார், அது ஒரு வரலாற்று நிகழ்வு. இப்போ ஆளும் கட்சியில் முதல்வராக வந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியாரை எப்படி சமாளிக்கிறார் என்பது வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வை சொல்லி முடித்தாலே முடிவு என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய சகோதரர் ஆளூர் சானவாஸின் வாடிய முகமும், அலீம் அல் புகாரி அவரின் வாடிய முகமும், ஐயா கள்ளக்குறிச்சியில் 68 உயிர்கள் விஷச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள், எங்களுடைய தலைவர் அங்கே போனார், அங்கே இருப்பவர்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் போராட்டம் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார்கள். உடனடியாக எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவித்தார். நீங்கள் கொடுத்த அழுத்தத்தில் கடைசியில் நாங்கள் மது ஒழிப்பு மகளிர் மாடாக நடத்தி முடித்தோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். இப்போ கூட்டணியை பற்றி கேட்டால் ஒன்றுமே சொல்லாமல் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தப்படுற முகம் கண்ணுக்கு தெரியுது. சகோதரர் அலீம் அல் புகாரி, ஐயா எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு 4 கட்சி தாவி வந்தவரை தலைவராக வச்சுருக்கோம். அவர் உங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் காங்கிரஸுக்கு பதில், இருந்தாலும் அதையும் சமாளித்து நாங்கள் இருக்கோம். இப்போ கூட்டணின்னு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கொடியை கொண்டு போய் திமுக கூடத்தில் வைக்கணுமா, அந்த நிலைமை வருமா வராதா, அப்போ அந்த கொடியை எங்கே வைக்கணுங்கிற அவருடைய கவலை தேர்ந்த முகமும் தெளிவாக தெரியுது. ஐயா 1.5 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடி காங்கிரஸின் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இந்த முறை 117 சட்டமன்ற தொகுதிகளை கேட்கப் போகிறோம், எங்களுக்கு தேவை அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி ஆல்மோஸ்ட் 2 மாதம் முடிஞ்சு. யார் சார்? ராகுல் காந்தியா? காங்கிரஸின் பொதுக்கூட்டத்தில் டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் கேட்க போகிறோம் சொல்லி அந்த காங்கிரஸை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் டெல்லியிலிருந்து வந்து கூட்டம் போட்டு முடிச்சு. செல்வ பிறந்தகை சாரா? செல்வ பிறந்தகை சார் அதெல்லாம் கேட்டுருப்பாரு, கனவுல கூட கேட்க மாட்டார். அதெல்லாம் ராகுல் காந்தி சார். அவங்க தான் தேசிய தலைவர். எப்படி ஒருத்தருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தா அதை படிப்பார், அதே மாதிரி செல்வ பிறந்தகை அறிவாலயத்திலிருந்து என்ன தகவல் வருதோ அதை மட்டும்தான் சொல்லுவார் அவர்.
காங்கிரஸ் சார்பாக இன்னைக்கு பேசியிருக்காரு. இதற்கு மு.க. ஸ்டாலின் கூட்டணியின் பலம் வாய்ந்த கூட்டணி கட்சி தலைவருடைய பதில் என்ன? நேற்றுக்கு பொதுக்கூட்டத்தில் கொடியை காணோம் என்று கவலைப்படுகின்ற திமுக, இல்லாததை ஒன்றை இருப்பது போல் கவலைப்படுகின்ற திமுக, இப்போ திமுகவின் கொடி எந்த கூட்டணி கட்சியின் கூட்டத்தில் போய் நீங்கள் நடப்புகிறீர்கள்? காங்கிரஸா, விசிகாவா, கம்யூனிஸ்டா, இல்லை கொடியும் போச்சு சின்னமும் போச்சு ஒரு 3 கட்சி இல்லையா? எந்த கட்சியில் போய் கேட்க போகிறீங்க இந்த? ஆனால் கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கல. ஓராண்டுகளுக்கு முன்னாடி இதே ஊடக விவாதத்தில் ஒரு ஏளனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீண்டத்தகாத கட்சி, 7 தோல்வி இரட்டை தலைமையில் அடைந்தோம், 3 தோல்வி அதன் தொடர்ச்சியாக, 10 தோல்வி என்று எங்களை தலைவரை பார்த்து ஏளனம் செய்து இவர்களை யாரும் சீண்டுவதற்கு தயாராக இல்லை, என்னால் நம்பிக்கை இல்லை என்று. அப்பொழுது எடப்பாடியார் சொன்னார், 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமையப்பெறும் என்றார். மீண்டும் ஏளனம் செய்தார்கள். ஆனால் இன்று ஏளனம் செய்தவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? அது ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி அல்ல, அது டபுள் இன்ஜின் அல்ல, டப்பா இன்ஜின் என்கிறார் முதல்வர். சரி, டபுள் இன்ஜினோ டப்பா இன்ஜினோ மொத்தம் முதல்வர் ஒத்துக்கிறாருலாம் அங்கே ஒரு இன்ஜின் இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே இன்ஜினியே காணாமே, அப்போ எங்கே போக போகிறார் அவரு? இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இப்போ அந்த கூட்டணியோட கணக்குகள் மாறி இருக்கின்றன, கூட்டணி நிலைப்பாடுகள் மாறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற பாதையில் முன்னின்று சென்று கொண்டிருக்கிறது என்பதை கூட உணராமல் இங்கே பேச அழைத்தால், அங்கே குஜராத்தை பார்த்தாயா, இங்கே டெல்லியை பார்த்தாயா, இங்கே அதை பார்த்தாயா, இங்கே இதை பார்த்தாலும் எந்த கேள்வியை கேட்டாலும் யூபிஐ பார், மாபியை பார், காப்பியை பார், சம்பந்தம் இல்லாமல். மு.க. ஸ்டாலின் உத்தரப்பிரதேசத்திலே போட்டிக்கிட்டார் முதல்வர் ஆகிறதுக்கு, குஜராத்தில் போட்டிக்கிட்டாரு, தமிழ்நாட்டில் தானே போட்டிக்கிட்டாரு. ஆனால் இப்போ சொல்வது என்ன? முத்ரா போர்ட், அங்கே இருந்து தான் இந்தியா முழுவதும் போதை வருது. தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு தலைவர் சார்? யார் தமிழ்நாடு துறையோட காவல்துறை தலைவர்? தமிழ்நாடு பார்டருக்குள்ளார் எப்படி வருது? என்ன பண்ணுறாரப்பா அவர்? 2.0, 3.0, 4.0, ஓஹோஹோ ஓஹோன்னு ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணார்? நான் சொல்கிறேன் சார், அதுக்கு ஒரு விட. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. குஜராத் போர்ட்டில் வருது, நேராக ஜாஃபர் சாதிக் இன்னும் அயல் அணி தலைவர் கையில் வருகிறது திமுகவில். அங்கிருந்து இந்தியா முழுது இல்லை, உலகம் முள்ள போகுது. இந்தியாவில் மாநிலம் தாவி மாநிலம் வரதை பத்தி கவலைப்படுறவங்க அவன் கட்சியோட அயலகணி செயலாளர் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறாரு. சத்யன் சார், அதிமுக ஐடி விங்ல ஒருத்தர் சிறைக்கு போனாரு. தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. இதே விக்கிரவாண்டியிலிருந்து இந்த கதையை பேசுறோம். நாம என்ன சொல்றோம்னா, விக்கிரவாண்டியிலிருந்து இந்த கதையை பேசுறோம். விக்கிரவாண்டியில் 22 கள்ளச்சார உயிரிழப்புகள் இருந்த போது அண்ணன் எடப்பாடியிட்ட கேட்குறாங்க, எங்க கள்ளச்சாரம் காய்ச்சல் ஒரு அதிமுக காரன்னு சொன்னா, எடப்பாடி என்ன சொன்னார்? குற்றம் யார் செஞ்சாலும் குற்றம் தான், அதுக்காக கட்சியெல்லாம் நிற்காது, தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்கன்னாரு. ஆனால் அதே விக்கிரவாண்டியில் சாராயம் காய்ச்சின திமுக காரன் தான் அரசாங்கம் கொடுக்குற நிவாரண நிதி 50,000 ரூபா வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து எந்திரிச்சு அங்கே நிவாரணம் வாங்கின கதையெல்லாம் நடந்திருக்கீங்க. 68 உயிர்கள் போகும்போது இங்கே இருக்கிற மெத்தனால் கட்டுக்கடங்காமல் தமிழ்நாட்டில் போய் கொண்டிருக்கிறதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பெரும் சேதம் ஏற்படும் சொல்லி டிஜிபி லெட்டர் எழுதுறாரு மரியாதைக்குரிய முதல்வருக்கு. நடவடிக்கை எடுத்திருந்தால் 68 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இது ஒரு இயலாமைன்னு சொல்லுமா, கையாளாகத்தனம் சொல்லுமா? சத்யன் சார், இப்படி ஆட்சி நிர்வாகத்திலும் எதுவும் சாதிக்க முடியாமல், இப்ப தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்கின்ற ஒரு விஷயத்திலும் சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதை கேட்டாலும் மடைமாற்ற விஷயத்தை மட்டும்தான் நீங்க ஓடிட்டு இருக்கு, வேற என்ன ஓடிட்டு இருக்கு? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதை ஏளனம் செய்தார்கள்னு அதெல்லாம் நினைவு வச்சிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய நினைவு சக்தி கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் பேசினதெல்லாம் ஒவ்வொன்றா பேசினா இப்போ என்ன ஆகும்? ரொம்ப அருமையான கேள்வி, ரோகி, ரொம்ப சிறப்பான கேள்வி. தூக்கில் போட்டுருங்க. எனக்கு அவர் கூட கூட்டணி சார் என்ன பண்றது சார், அரசியல் வரலாறு முக்கியங்கிறதுனால புரட்சி தலைவி அம்மா மண்ணுலகை விட்டு மறைந்த பொழுது அவர்களுடைய வழக்கு மேல்முறையில் இருக்கிறது. அப்போ மறைந்த போது அவர்கள் நிரபராதி இருந்தாலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்க திமுகவுக்கு ஒரு கேள்வி. மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் திகார் ஜெயிலுக்கு 90 நாள் சுத்து பார்க்க போனாங்க. 90 நாளைக்கு கனிமொழி அவர்களும் ஏராஜா அவர்களும் சுற்றுப்பயணம் செலவ போனார்கள் திகார் ஜெயிலில். ஆனால் நீங்கள் பேசும்போது இடைமறிக்கல, வேணா இங்கே வாங்க. உங்களுக்கு அவ்வளோ பதட்டமாக இருந்தால் இங்கே பேசுங்க. எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை, நாங்கள் உண்மையை தான் பேச போகிறோம். ஏன்னா அது மக்கள் மன்றத்தில் தான் இருக்குது. எனக்கு எந்த பதட்டமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அறிவாலயத்தில் ஒரு ரெய்டுன்னு ஒன்று நடந்துச்சு, மேல் மலத்தளத்தில் ரெய்டு. இப்போ அது சாதாரணங்கிறாரு. பேண்ட் ஈரமான கதையெல்லாம் கூட நாங்கள் இப்போ பார்க்குறோம். 32 பேருக்கு மேலே இடி வழக்கு இருக்குங்கிறாரு. ஒரு இடி வண்டியில் ஏற்றுனதுக்கே பேண்ட் நினைச்ச கதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்படி பேண்ட் நினைச்சவருக்கு தியாகி பட்டம் கொடுத்த கதையெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் இப்போ நம்ம அதையும் பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே. அப்படி இருக்கக்கூடிய கால சூழல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் சொன்னார், கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு.
அப்புறம் அவர் இப்போ எங்கே இருக்காரு? அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குது? யாரோட கூட்டணியில் இருக்குது? நான் 3 மாசம் முன்னாடி அதனால நீங்க 3 மாதம் 10-15 முன்னாடிக்கு நீங்கள் வருஷத்துக்கு வரலாறு நல்லா திரும்பி பாருங்கிறேன் நான். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிறைந்த பகைவனும் இல்லைன்னு எத்தனை தலைவர்கள் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மனமாச்சரியங்கள் வருவது இயல்பு தான். ஆனால் கூட்டணி என்பது நிரந்தர திருமணத்தை போல் அல்ல, அந்த சவால்களை எதிர்கொள்ள அமைய பெறுவது, இதுதான் கூட்டணி அப்படிங்கிறது. ஆனால் உங்களை மாதிரி மீசாவை கொண்டு வந்து எங்களை ஜெயிலில் போட்டது காங்கிரஸ், எங்களை அடைச்சது காங்கிரஸ், ஊழல் வழக்கிலிருந்து நான் தப்பிப்பதற்கு கட்சி தீவை தாரை கொடுக்க வைத்தது காங்கிரஸ், அதற்கு காரணம் காங்கிரஸ், இதற்கு காரணம் காங்கிரஸ், நான் பெற்ற மகளை திகார் ஜெயிலில் தள்ளியது காங்கிரஸ்னு சொல்லி எல்லாம் புலம்பி முடிச்சுட்டு கூடாய் நட்பு கேடாய முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரே ஒரு வாய்ப்பு, கருணாநிதிக்கு போஸ்டர் ஓட்டினவர் தான் இன்றைக்கி மு க ஸ்டாலினுக்கும் போஸ்டர் ஓட்டணும். மு க ஸ்டாலின் போட்டணும் சார், அதே ஒரு உதயநிதி கொட்டணும், அதே உதயநிதி கொட்டினவர் இன்பநிதி கொட்டணும். அந்த பக்கம் காங்கிரஸில் நேரு கொட்டினவர் இந்திரா காந்தி கொட்டணும், இந்திரா காந்தி கொட்டினவங்க ராஜீவ் காந்தி கொட்டணும், ராஜீவ் காந்தி கொட்டினவங்க ராகுல் காந்தி கொட்டணும், இப்போ பிரியங்கா காந்தி கொட்டணும். இந்த 5 பேர் கொட்டினது போக இப்போ பிரியங்கா காந்தியோட மகனோ பொண்ணுக்கோ ஓட்டணும். ஜனநாயகத்தில் மன்னராட்சி ஆதரிப்பவர்கள் போய் ஒரு பலம் வாய்ந்த கூட்டின்னு நம்ம எத்தனை நாள் பேசிட்டு இருக்க போகிறோம்? மக்கள் எல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இங்கே வந்து இந்த நிதியை பாருங்கள், பிஎம் கேர்ஸ் நிதியை பாருங்கள், அது ஒரு ஊழல்னாரு சத்யன் சார். ஆனா பொருளாதார நிபுணர் தமிழ்நாட்டை பத்தி கேள்வி கேட்கும்போது உத்தரப்பிரதேச பாருங்க, பீகாரை பாருங்கன்னு சொல்றது எந்த அளவு கேள்வி எழுப்புறமோ, அதே மாதிரி இப்படி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்களேன்னு உங்களை கேட்கும்போது திமுக காங்கிரஸை பாருங்க, காங்கிரஸ் என்னெல்லாம் பேசுனுச்சுன்னு பேசுறது நம்ம பேசுறது சரியா? ஒரு அருமையான கேள்வி தான், அங்கேயே கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு பதில் இப்போ சொல்லி முடிச்சிடறேன், இந்த பிஎம் கேர்ஸ் பாயிண்டி சொல்லி முடிச்சிடறேன். அங்கேயே பாருங்கள் ஊழல், இங்கே பாருங்கள் ஊழல். அடிப்படையாக அரசாங்கத்தோட பணம், மக்களோட வரி பணத்தை சம்பளமாக வாங்கிட்டு இருக்கிற ஒரு பொருளாதார நிபுணர், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு பொருளாதார நிபுணர். ஏன் சார் 4.5 லட்சம் கடன் வாங்கிட்டேன்னு ஒரு ஊடகவியலாளர் பொண்ணு கேட்குது, இதை பற்றி நீ ஏன் கேட்குற, அது நீயா கட்ட போகிறேன்னாரு. அவர் பொருளாதார நிபுணர், அதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள், அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னாரு. மக்கள் வரி பணத்தில் வரக்கூடிய வருவாயை வைத்து செலவினங்களை கணக்கீடு செய்து அதன் அடிப்படையாக வைத்து கடன் வாங்குகின்ற மாநிலம், அந்த கடனை எவ்வாறு அடைப்பீடுகள் ஒரு குடிமகன் கேட்டால் அதையே நீ கேட்குற, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற ஒரு பொருளாதார நிபுணர் வச்சுக்கிற நீங்கள் வந்து இங்கே ஊழல் அங்கே ஊழல் அப்படின்னு புலம்புறது அர்த்தம் இருக்குது. சிஎம்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வருத்தப்பட்டதில் காரணம் இருக்கிறது. ஏன்னா அதோட விளக்கம் தான் அவங்களுக்கு பிடிக்கல, கேட்கும்போது காதில் தேன் மஞ்சு பார்த்துருக்கு. ஏன்னா சிசின்னு கேட்டே பழகிட்டாங்கல்ல, சிசின்னு 2 சி வந்தோடனே ஒரு 2 சி வருது போல் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க போல் இருக்கு. என்ன கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு சிஏ முடிஞ்சு 2 சிஏ சொல்கிறாரே அப்படின்னா சரி நம்மளுக்கு எதோ வருதுன்னு நினச்சிருப்பாங்க. அது கடைசியில் கிரைமு கரப்ஷன் மாற்றினோடனே மனசு உடஞ்சது இயல்பு தான். இப்போ கேட்டிங்கல்ல எங்கள் கூட்டணி பார்த்து கேட்டால் அங்கே பாருங்க அப்படின்னா, இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவர்களைப் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கிள்ளுக்கு இரையாக எடை போடுவது போல் நாங்கள் எடை போட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுண்டு கிடப்போம், வேற்றுமை வரும், சமதளத்தில் இணைவோம், இது எங்களுடைய கொள்கைகளில் ஒன்று. இன்றைக்கும் களத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் கூட்டணி என்று அமைய பெறும் பொழுது அந்த கூட்டணி கட்சிகள், இணைந்துள்ள கூட்டணி கட்சிகளின் பலம் எத்தகையவை என்கின்ற பேச்சு எழும். இன்று காங்கிரஸை விட வலிமை பொருந்தியது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது மாற்று கருத்து இல்லை. விடுதலை சிறுத்தைகளை விட பலம் பொருந்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. மற்ற கட்சிகளை விட அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கடைசி இடத்தில் இருப்பது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த இயக்கத்தில் பலம் வாய்ந்த கூட்டணி அமைய பெற்றுள்ளது. இன்னும் கட்சிகள் வரவிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவற்றை நம்பி சபாநாயகர் மண்டபத்தில் வாழ மீனுக்கும் வில்லங்கு மீனுக்கும் கல்யாணம் தான் என்று ஓடிப்போன ஒருவருடைய கட்சியோட அங்கீகாரமும் போச்சு, அடையாளமும் போச்சு. வந்தே மாதரம் என்று இந்த சொற்பொழிவில் இல்லை என்று எனக்கு மகிழ்ச்சி சொன்னவருடைய கட்சியோட அங்கீகாரமும் போச்சு, அடையாளமும் போச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பிய கட்சிகளுக்கு அங்கீகாரமும் அடையாளமும் இழந்ததுதான் உண்மை. இன்னும் மீதம் இருப்பது வெறும் 3 ஒன்று காங்கிரஸ், அதில் 2 அணிகள். இப்போ ஒன்று உண்மையான காங்கிரஸ்காரன் நான் திமுகவை விட்டு வெளியேற வேண்டும், அப்பொழுதுதான் நம்மளுக்கு அடையாளம் அங்கீகாரம் தமிழக மக்களிடம் கிடைக்கும் என்று ஒரு அணி. இன்னொரு அணி என்னானாலும் பரவாயில்ல, அங்கேயும் குடும்பத்துக்கு தான் சாமரை வீசுகிறோம், இங்கேயும் குடும்பத்துக்கு தான் சாமரை வீச போகிறோம் என்கின்ற ஒரு அணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை அழைக்காதீர்கள், நான் வெளியேறிடுவேன் என்று பயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற உண்மை. இன்னொரு கம்யூனிஸ்ட், போன தடவை 25 சி கொடுத்தீங்க, இந்த தடவை எவ்வளோ சி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகேங்கிறது தான். இதுதான் சுயநலத்தில் மக்களிடம் மண்டியிட்டு குடும்பத்தின் ஆட்சிக்கு சாமரம் வீசுகின்ற ஒரு கூட்டணியாக அங்கே இங்கே உண்மையான மக்கள் இயக்கமாக மக்கள் தொண்டிற்கான ஒரு கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் இங்கே. ஆனா இந்த டிடிவி தினகரன் பத்தி கேள்வி கேட்டேன். என்ன நடந்தாலும் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எங்க பக்கம் வரவே மாட்டாங்க, விடவே மாட்டோம். உங்களை நம்பி மீட் பண்ண செங்கோட்டையெல்லாம் அனுப்பிட்டீங்க வேற கட்சிக்கு. இப்போ நீங்களே போய் பக்கத்துல உட்காந்து பேட்டி கொடுத்தீங்க. தெளிவாக பதில் சொன்னேன்.
நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இதேதானே செங்கோட்டையன் எந்த சொன்னாரு. டிடிவி தினகரன், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அதே மேடையில் இருந்து மரியாதைக்குரிய இதேதானே மாண்புமிகு செங்கோட்டையன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நான் நேற்றுக்கு சொன்னதுலேருந்து பத்திக்கிச்சு. யாருக்கும் நான் எனக்கு 2 மத்தளம் போல 2 பக்கம் ஆடி, ஒரு பக்கம் என் கட்சிக்காரன், இன்னொரு பக்கம் இது எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்ன மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஐயோ என் மகனை இனி அரியணை ஏற்ற முடியாமல் போய்விட்டதே என்று தூக்கம் போனது உண்மைதான். இதுதான் இனி கள நிலவரம். ஊடகத்தில் டிடிவி அவர்கள் இணைந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று பேசிய அரசியல் விமர்சகர்கள், ஊடகவியாளர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நிபுணர்கள், அனைத்து துறை சார்ந்த நிபுணர்களும் நேற்றிலிருந்து டிடிவி இணைந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவருடைய 3 மாவட்ட செயலர்கள் திமுகவுடன் போய் சொல்லிவிட்டனர் என்று கூலிக்கு மாரடிக்கும் வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு என்ன பவர் இருக்கு? 1% கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக காரங்க டிடிவி தினகரன் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனாலும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்க. தெளிவாக சொல்கின்றேன், மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம். எடப்பாடியாரின் முதல் ஸ்டேட்மெண்ட், கூட்டணியை பற்றிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஊடகத்தில் தான் இருக்கீங்க. 45 தொகுதிகள் 2021ஆம் தேர்தலில் 3வது முறை ஆட்சி அமைத்த வரலாறு யாருக்கும் கிடையாது தமிழகத்தில், எங்கள் பொன்மலச்செம்மலை தவிர்த்து. அதன் பின் 3வது முறையாக ஆட்சி ஒரு கேட்குறோம், அது இரட்டை தலைமையில் கேட்குறோம். அப்போ கூட 45 தொகுதியில் நாங்கள் தோத்தது வெறும் 2,16,000 ஓட்டு. ஓகே. அதனால் இந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணி என்ற அறிவிப்பு வந்தவுடன் இந்த மன்னராட்சி கொள்ளையடித்து கொண்டிருக்கும் கோல்மால் குடும்பத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்கள், இந்த குடும்பத்தினரை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும், தமிழகத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் தான் சொன்னாரே. 1% மேல இருக்கிறவங்க கூட்டணி வாங்க, 5% இருக்கிறவங்க தான் கூட்டணி வாங்க, 10% இருக்கிறவங்க கூட்டணி வாங்கலாம் அழைப்பு. யாருக்கு திமுகவின் மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எடப்பாடி தலைமை கூட்டணியில் இணைவார்கள் என்று அதை ஏற்று டிடிவி அவர்கள் வந்திருக்கிறார். என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா? இதுக்கும் மீண்டும் தெளிவு சொல்லிடலாம். இது எத்தனை தடவை கேட்டாலும் இது எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் வரைக்கும் கேட்பீங்கன்னு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கைகளில் ஒன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. சூப்பர். மத்தியில் என்றைக்குமே கூட்டாட்சி, மத்தியில் அதிகாரத்தில் கூட்டாட்சி தத்துவம் வேண்டும் என்றால் அங்கே கூட்டாட்சி, மாநிலத்தில் என்றைக்குமே தனி பெரும்பான்மையுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்னும் குரல் மே மாதம் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும். தேங்க்யூ. அடிக்கடி வர பாஜக தலைவர்களுக்கும் இதை சொல்லிருங்க. கூட்டணியை பற்றிய கம்பேரிசனுக்கு மிக சிறப்பாக கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் அவதூறம் மட்டுமே வச்சுட்டு வைத்தறிச்சலில் பேசின மாதிரி இருக்கு. இப்போ அலீம் அல் புகாரி காங்கிரஸ் அவர்களும் மரியாதைக்குரிய ஆளுநர் ஷானவாஸ் பேசினதை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மயில்சாமி என்ன ஒரு காமெடி இருக்கும்ல, டாக்டராக இருக்கும்போது நர்சம்மா சொல்லல, மயில்சாமி என்ன ஒரு பேசினேன், நான் தான் இருக்கேன்ல, இன்னொன்று தான் நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி திமுக எதை பேசினாலும் நான் தான் இருக்கோம்ல, நாங்கள் தான் இருக்கோம்லன்னு என்னமோ முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஐயா, இந்த கட்சியை சேர்ந்த தலைவர் யார்? விஜயகாந்துக்கு போஸ்டர் ஒட்டினவர் இன்னைக்கு அக்காவுக்கு போஸ்டர் ஒட்டுறாங்க, மரியாதைக்குரிய அண்ணன் மூப்பனார் ஓட்டினவங்க எப்படின்னு ஒட்டினாங்க எல்லாம் பெருசாக சொன்ன உடனே கேட்கும் பொழுது எல்லாருமே அப்போ குடும்ப கட்சி தான் இருக்குது, திமுகவை பற்றி மட்டும் ஏன் அப்படி விமர்சனம் வைக்கிறீங்கன்னு கேட்டார் இல்லையா சகோதரர் ஆளுநர் ஷானவாஸ். ஐயா, அந்த கட்சியோட தலைவர் யாருமே ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் பொழுது ஆக எனது மகனாக இருந்தாலும், ஆக எனது மருமகனாக இருந்தாலும், எனது குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறேன், வாக்குறுதி கொடுக்கல. அதே அவருடைய மகன்கிட்ட பேட்டி கேட்கும்போது கூட என்ன உங்களை வந்து அரசியல் எதிர்பார்க்கலாம் போது ஐயோ அரசியல் என்னோட கட்சி குலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. எந்த தலைவரும் பொய் சொல்லவில்லை. அந்த தலைவருடைய மகன்கள் யாரும் இந்த மாதிரி ஊடகத்தில் பொய் சொல்லி பேட்டி கொடுக்கல. அப்படி பொய் சொல்லி பேட்டி கொடுத்த ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். அவர் மகன் தான் பொய் சொன்னாங்க, அது தெரிஞ்சுங்க வித்தியாசம். இன்னொன்று, கூட்டணி அப்படின்னா இது ஒன்றும் பெரிய வலுவான கூட்டணி இல்லை, இது ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. ஐயா, வரலாறையும் திரும்பி பார்க்கலாம். கூட்டணி இதுக்கு நாங்கள் அதிமுக காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சுருக்கோம், திமுகவோடையும் கூட்டணி வச்சுருக்கோம். ஆனால் கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி முதல்வராக இருந்தவர்கள் இந்த மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்பது வரலாறா இல்லையா? அதான முக்கியம். பொன்மலச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸுடன் கூட்டணியில் இருந்தபொழுது இங்கே மின்சாரத்துறையில் நிலக்கரி பற்றாக்குறை இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னாங்க, இல்லை நம்ம கல்கட்டாலேருந்து நம்ம நிலக்கரி வரணும், தாமதமாகிறது அப்படின்னாங்க. உடனே மத்திய அரசு அப்போ காங்கிரஸுக்கு கடிதம் எழுதி 2 கப்பல் வாங்கி கப்பலுக்கு அண்ணான் பேர் வச்சார் புரட்சி தலைவர். அதே 50% இடஒதுக்கீடு இருந்த பொழுது 69% இடஒதுக்கீடாக நாடாளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர செய்தது புரட்சி தலைவி அம்மா கூட்டணி காங்கிரஸோடு இருந்த பொழுது. அதன் தொடர்ச்சியாக எடப்பாடியார் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்.
இந்தியாவில் அரசு பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கனவை நினைவாக்கும் உள்ஒதுக்கீடு என்பது கிடையாது. தமிழகத்தில் மட்டும்தான் 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தது எடப்பாடியார். இல்ல அதோட இந்தியாவில் பாஜக எந்த பல மாநிலத்திலும் வந்துருச்சுங்கிறாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே விவசாயிகள் வாழ்க்கை ஏற்றம் பெறச் செய்யும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். கொடுத்தது எடப்பாடியார். இப்படி கூட்டணி கட்சியில் இருக்கும் பொழுது மக்களுக்கு என்ன செய்தார்கள் வரலாறு திருப்பி பார்த்தோம்னா, கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது 1974 50 ஆண்டுகள் காவிரி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போடாமல் கைவிட்டதால் காங்கிரஸ் 3 தடுப்பணைகள் கடிச்சு கர்நாடகாவில். வேடிக்கை பார்த்தவர் கருணாநிதி. அன்று விட்டு கொடுத்தால் காவிரி மீது நமக்கு இருக்கும் உரிமை அன்று விட்டு கொடுத்தவர் கருணாநிதி. அதன் தொடர்ச்சியாக எமர்ஜென்சி வந்தபோது கல்வி பொதுப்பட்டியலில் போச்சு. அதற்கு முன்னாடி ஊழல் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு கச்சத்தீவை தாராவாய்த்து கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக வரலாறு தொடர்கிறது. அன்று 2006-11 இருக்கும் பொழுதுதான் ஜல்லிக்கட்டு தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டு காட்சிப்படியில் இடம்பெற்று தடை செய்யப்பட்டது. கர்நாடகா ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் தடுப்பணை கட்டி தண்ணீரை தடுப்பதற்கு மார்க்கண்டேய நதிக்கு ஜெயராம் ரமேஷ் அமைச்சராக இருந்தபொழுது, மத்திய அமைச்சராக இருந்தபோது 340 ஏக்கரா விட்டு கொடுத்தது காங்கிரஸ், எழுதி தாரை வார்த்து கொடுத்தது திமுக. ஓகே, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற மகத்தான திட்டங்களை தமிழகத்துக்கு தருகிறோம், கையெழுத்து போட்டோம் என்று சொல்லி விவசாயிகள் வாழ்க்கையில் ஆசிடை ஊற்றியது இதே கட்சி தான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியா முழுவதும் நீட் என்று ஒன்று கொண்டு வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது, அதிகார பங்கீடில் இருக்கும்போது கொண்டு வந்தது தான். இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழக உரிமை, தமிழக மானம், தமிழக வாழ்வாதாரம் என்று அனைத்தையும் தன்னுடைய பதவி சுகத்திற்காகவும் தன் குடும்பத்தினரின் வளத்திற்காகவும் விட்டு கொடுத்து தாரை வைத்து கையெத்தி வேடிக்கை பார்த்த கூட்டணி அந்த கூட்டணி. இப்போ சொல்கிறேன், எனக்கு அப்புறம் பேசக்கூடிய சகோதரர் யாராவது காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டிற்காக இதை செய்தது, இதை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு விஷயத்தை சொல்லுங்க. உரிமையை இங்கே மீட்டோம் என்று ஒரு விஷயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லதெல்லாம் அவதூறாக தான் இருக்கும். சகோதரர் ஆளு சானவாஸ் கொஞ்சம் படித்தவர் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, அந்த வக்கீலாக இருக்காருன்னு அந்த லைனில் போவார்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வக்கீலாக இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக பாயிண்டடாக பேசுவாங்கன்னு பார்த்தா கற்பனை இடத்துல கதாசிரியர் மாதிரி பேசிட்டு போகிறாங்க. வக்கீலான நீங்கள் ஐயா, சொந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் இறந்து போனதுக்கு நியாயம் கேட்க முடியல, அதற்கு முதுகெலும்பு இல்லை. சகோதரர் அலீம் அல் புகார் இங்கே வந்துட்டு அதிமுக 4ஆக உடைந்து விட்டது, 5ஆக உடைந்து விட்டதுன்னு அடித்து வீசிட்டு போகிறாரு. உங்கள் கட்சியோட மாவட்ட செயலருங்க இறந்து 1.5 வருஷம் ஆச்சு, நியாயம் கிடைச்சது அது வரைக்கும்? அதை கேட்க முடிஞ்சு அவங்களால? எங்கேயாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4ஆக பிரிந்தது 5ஆக பிரிந்ததுன்னு வழக்கான மன்றத்தில் வழக்கு நிலுவை இருக்கா? இல்லை தேர்தல் ஆணையத்தில் இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதனுடைய தலைமை பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி என்பதுதான் உறுதி, அதுதான் ஆதாரம். எத்தனை நாளைக்கு இன்னும் இதே கதையை உருட்டுவீங்க? 4ஆக பிரிஞ்சுது, 5ஆக பிரிஞ்சுதுன்னு எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை உருட்டிட்டு இருப்பீங்க? ஜாதி கட்சியாக போச்சு, இப்படியே பிரிஞ்சு போச்சு, அப்படியே பிரிஞ்சு போச்சு. என்டிஏ என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தவர்கள் வெளியேறியவர்கள் மீண்டும் அதில் இணைகிறார்கள். அதற்கும் என்னமோ அஇஅதிமுகவிற்கும் என்ன சம்மதம் என்பது போல் பேசுவது எனக்கு வேடிக்கையாக தான் இருக்கு. சரி ஐயா, யாருமே அஇஅதிமுக வாசல் கதவுல வரல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர் யாருமே வரல. நேற்றுக்கு மேடையில் ஒன்றா இருந்து எடப்பாடியார் புகழ் பாடியதும் உங்களுக்கு பொறுக்கல. எத்தனை பேரையா விசிக வாசலை தேடி வந்தாங்க உங்களுக்கு? எத்தனை கட்சியாக வந்து உங்களுக்கு விசிக வாசலை தேடி வெளியில் காத்துட்டு இருக்காங்களா? எங்கே இருந்தாங்க? காங்கிரஸோட நிலைமை இப்போ என்னவா இருக்குயா? இல்லை, ஷானவாஸ் கேட்ட முக்கியமான கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே நடக்கும், கூட்டணிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து எங்கே நடக்கும், இப்போ எங்கே நடக்குது? அதிமுக ஆஃபீஸ்க்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போயோ ஏதாவது கட்சி தலைவர்கள் கையெழுத்து போட்டாங்களா? எல்லாரும் பியூஷ் கோயிலில் போய் பார்க்குறாங்களே. இதுக்கு தான் இப்போ பதில் சொன்னேன். மீண்டும் இதே ஊடகத்தில் இதே கேள்வி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க புரிஞ்சிருக்கும். சார், தயவு செஞ்சு ஊடகம் என்பது நடுநிலை தவறாது என்று கேட்டுக்கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் மோடியா இருக்கிறாரு. அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தவர்கள் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சீட்டு பேரமோ சீட்டு பேச்சுவார்த்தையோ நடத்தப் போவது இல்லை. நீங்கள் சொல்கிறது எப்போ நடக்கும்னா, நேரடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வரவர்கள் எனக்கு இத்தனை சீட்டு என்று கேட்பவர்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி நடக்கும்பொழுது எங்களுடைய இதே தெய்வம் மாளிகையில் எடப்பாடியார் தலைமையில் அது நடைபெறும். உண்மையை பேச துணிவில்லாதவர்கள் அவதூறை பரப்புவர்கள் எப்படி அவதூறு பரப்புவாங்க? பாரத பிரதமர் சொன்னாதான் இங்க ஒருத்தர் முதல்வர் ஆவாரா? இது என்ன ஒரு அபத்தமான வாதம் இது? மக்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரம், வாக்கு செலுத்த போகிறவர்கள் மக்கள். அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை இங்கே வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக மோடி சொன்னாதான் முதல்வர், அமித்ஷா சொன்னாதான் முதல்வர் பேசுவது கேவலமாக இல்லையா? அதெல்லாம் கேட்கறதுக்கே கேவலம். அப்ப ஜனநாயகத்தை கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? எவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. கடைசியாக இந்த இதோடு நிறைவு செய்கிறேன். இன்னொரு முறை காங்கிரஸை சார்ந்தவர்களோ திமுக கூட்டணியை சார்ந்தவர்களோ
தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் எடப்பாடியார் தான் சுட்டார் என்று சொன்னீர்கள் என்றால், உங்களுக்கு துணிவு இருந்தால், முதுகெலும்பு இருந்தால், அருணா ஜெகதீசன் அறிக்கை எப்பொழுது துணிவாக மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்வார், அது என்ன என்று கேட்டுச் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்வது எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சுட்டார் என்றால், பாரத பிரதமராக இருந்த தன்னுடைய கணவர் இருந்ததுக்கு பழி வாங்குவதற்காக இராணுவ தளவாடங்களை அனுப்பிச்சு எல்இடியை ஒடுக்குவதற்கு நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த அன்னை சோனியா காந்தி, அதற்கு துணை போன கருணாநிதி, இவர்கள் இருவரும் தமிழன துரோகியும் தமிழன விரோதியும் என்றைக்குமே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.